أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رسلا مبشرين ومنذرين لئلا يكون للناس على الله حجة بعد الرسل وكان الله عزيزا حكيما صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 355வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 164வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா வஹியை பற்றி பேசிக்கொண்டே வருகிற போது எல்லா நபிமார்களுடைய பேரையும் சொன்னீங்க, எங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரை ஏன் சொல்லலைன்னு என்ன செஞ்சாங்க யூத நசாராக்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி வந்துருச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் வஹி வந்துருச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதனால ஏன் அந்த பேரை மடக்கி திரும்ப சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் விட்டு வச்சிருந்தான். இப்போ இவங்க கேட்குறாங்க, ஏன் எங்கள் பேரை மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரை மட்டும் சொல்லலையேன்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அல்லாஹ் தஆலா விளக்கமாக சொன்னால், 1,24,000 நபிமார்களில் நாம் 25 நபிமார்களுடைய பெயர்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த 25 நபிமார்களில் நிறைய சில நபிமாருடைய பெயர்கள் மட்டும்தானே வந்திருக்குத ஒழிய வரலாறுகள் என்ன செய்யப்படலை, சொல்லப்படவே இல்லை. நாம வரலாறுகளவே சொல்லாமல் இருக்கிறோம். இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வரல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப 25 நபிமார்கள்ல சில குறிப்பிட்ட நபிமாருடைய பெயர்கள் இருக்குது, அவங்களுடைய வரலாற்று செய்திகள் என்ன செய்யல இல்ல. அதுல மிக முக்கியமாக ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமாருடைய பெயர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர்களை சார்ந்திருக்கிற வரலாற்று செய்திகள் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. அப்ப அல்லாஹ் தஆலா விளக்க சொன்னா, வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கபில் வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக். சில நபிமாருடைய வரலாறுகளை நாம சொல்லி இருக்கிறோம், சில நபிமாருடைய வரலாறுகளை நாம என்ன செய்யலங்க சொல்லலேன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சான். அந்த அடிப்படையில் இந்த 4 நபிமாருடைய வரலாற்று செய்தி என்ன செஞ்சோம் நம்ம ஓரளவுக்கு, அதுல குறிப்பாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளையும் துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மட்டும் என்ன செஞ்சோம் நம்ம தஃப்சீர்ல என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். இந்த வரலாறுன்னு சொல்றோம் இல்லைங்க, என்னங்க வாய்ப்பு கிடைக்கிற போது வரலாற்று கிதாபுகள் எடுத்து என்ன செய்யுங்க படிச்சு பாருங்க. படிக்காத சமூகமாக நம்ம மாறி போயிட்டோங்க. ஆனால் வரலாறு எழுதுனது யாரு தான், நம்ம தான் எழுதணும். அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த வரலாறுகள் என்ன செய்யறது இல்லைங்க, படிக்காத சமூகமாகவே போயிட்டோம்.
இல்லை நான் புக் எடுத்து படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை ஃபோன்லையாவது வாசிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பழகிக்கலாம். என்னங்க, ஃபோன்லையாவது வாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பழகிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, முஹம்மதுன் ரசூலுல்லான்னு ஒரு கிதாப் ஒன்று இருக்குது தமிழில். என்னங்க, அந்த கிதாப் ஒன்று இருக்குது. அது எளிய நடைமுறையில் அந்த கிதாப் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. அரபியில் இல்லை, எதுல, தமிழில் தான். ஒரு ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா 20 முறை படிக்கிறார். எத்தனை முறை படிச்சிருக்காரு? ஆமா, 20 முறை படிச்சுட்டு அவர் சொல்றாரு 21வது முறை படிக்கிறப்பையும் எனக்கு புதுசா வரலாறு படிக்கிற மாதிரியே இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? 21வது முறை படிச்சுக்கிறப்ப இதெல்லாம் நான் படிச்சதானே நினைச்சலைங்க, அவர் சொல்லலை. அப்ப வரலாறுல ஒரு சின்ன ஈர்ப்பு என்ன செய்யுதுங்க இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னோம்னா, காலம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல தெரிஞ்சதையும் தெரியாததையும் உருட்டி விட்டுட்டு போகிற காலம் இன்னைக்கு உண்டான சமூகத்தில் அறையும் குறையுமாக நாம இப்படி தொழிலிச்ச சொல்லலைன்னா இது இப்படித்தான் என்ன செய்வாங்க, அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 3 பக்கம், என்னங்க, ஒரு நாளைக்கு 2 பக்கம் இதை படிக்க ஆரம்பிச்சோம்னாவே என்ன செஞ்சிடலாங்க, நம்ம மொத்த புஸ்தகத்தை என்ன செஞ்சலாம், படிச்சு முடிச்சிடலாம். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க எதுக்கு சொல்ல வர்றான் பாருங்க. குர்ஆன் ஷரீஃப்ல எத்தனையோ வரலாற்று செய்தி இருக்குதுல்ல, ஏன் அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்த வரைக்கும் என்ன செய்யப்படுதுங்க, வரலாறு சொல்லப்படுதா இல்லையா? அப்போ அந்த வரலாறு சொல்லப்படுவதன் மூலமாக இந்த சமூகம் அதிலிருந்து என்ன செய்யணுங்க, படிப்பினை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, வரலாறை சொல்லி வச்சிருக்கிறான். முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு நேரத்தை என்ன செய்யணுங்க, ஒதுக்கி படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாங்க. சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் பார்த்தா இது வாய்ப்பா எடுக்கிற மாதிரி தெரியும். என்னங்க, பத்திரிக்கை கொடுக்க வந்து இன்ஷா அல்லாஹ் என்னங்க திருத்தி இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க, வேற என்ன சொல்றது, இன்ஷா அல்லாஹ் தானே சொல்றது. இல்லை இன்ஷா அல்லாஹ் கூட ரொம்ப லேசா தான் சொல்றீங்கிறாரு அவர். அப்ப ஏதாவது நம்மள்ட்ட இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்க. அப்ப மனுஷன்றது என்ன செய்யறாங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்மு அப்படிங்கறது என்னங்க, முடிவு இல்லாததானே. கல்வியும் ஞானத்தையும் என்ன செஞ்சுங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், இன்னும் திருந்தி வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், வருசுலன் கது கசஸ்னாஹும் வருசுலன் லம் நக்சுசுஹும் அலை. சில வரலாறுகளை நம்ம சொல்லி இருக்கிறோம், சில வரலாற்று செய்தியை என்ன செய்யல நாங்க சொல்லல. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர் வரலைன்னு சொன்னீங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிறப்போடவே சொல்லிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் தஆலா பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் எப்ப பேசினாங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம்லங்க, போன வாரம் தஃப்சீர்ல சொன்னோம்ல. சூரத்து தாஹாவினுடைய 9வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா 10 வசனத்துல எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசினேங்கிற செய்தி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கான். மனைவியோட போகிறாங்க, நிறை மாத கர்ப்பிணி, குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை. புதிய பாதையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. வழி எந்த பக்கம் வழி போகிறதுக்கு உண்டான சரியான பாதை தெரியல. இருந்தாலும் மனைவிக்கு வழி பிரசவத்தினுடைய நேரம் நெருங்கி போயிடுச்சு. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எங்கேயாச்சும் நெருப்பு தெரியுதான்னு பார்க்குறாங்க, எங்கேயும் நெருப்பு கிடைக்கல. கல்லால நெருப்பை என்ன செய்யறாங்க, உரசுறாங்க, நெருப்பு வரல. ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, இது அநேகமாக நெருப்பாத்தான் இருக்கும். என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் பார்க்கறாங்க, ஒரு மரத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அது பிரகாசமா இருக்கு. அதான் எப்படி இருக்குதுங்க, பிரகாசமாக இருக்குது. சரி, ஒரு நெருப்பை எடுத்துடலாங்கிறக்காண்டி முற்படுகிற போது மூசாவே என்ன செய்து சத்தம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னடா இது அல்லாஹ்வுடைய சத்தமாட்டு இருக்கு, ஆளக்கான சத்தம் மட்டும்தான் வருது. அல்லாஹ் சொன்னா, நான் தான் பேசுறேன். என்ன செஞ்ச, நான் தான் பேசுறேன். ஃபஹ்லா அன் அலைக், உங்க செருப்பை என்ன செய்யுங்க, நீங்க கலட்டி விட்டுருங்க. பில் வாதில் முகத்தசி தூவா, பரிசுத்தம் மிக்க தூவாங்கிற இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. உங்களை நாம நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்ன செஞ்ச, அல்லாஹ் தஆலா சொன்னான். எங்க ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்கறதா தான் எங்க கொடுக்கணும், மேடை போட்டு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு பிரம்மாண்டமாக அல்லாஹ் எங்க கொடுக்குறான் பாருங்க. ஒரு காட்டுல ஒரு இருட்டான பகுதியில ரப்பிட்டு இருந்து எப்ப ஆர்டர் வருங்கிறது யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபி பட்டம் எங்க கிடைச்சிச்சு, ஹிரா குகையில கிடைச்சிச்சு. ஏன் காபத்துல்லாவுக்குள்ள உள்ள வச்சு கொடுத்துருக்கலாம் இல்ல? காபத்துல்லாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலங்களாக மக்களுக்கு ஹிதுமத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப கொடுத்துருக்கலாம்ல? இல்லையே. 40 நாட்கள் காரஹிராவில் தங்கினாங்க. அங்க ஒரு விதமான மனோநிலைக்கு வந்தாங்க. அங்க என்ன செஞ்சிச்சு, வஹி வந்துச்சு. இனிமேல் ஜிப்ரீல் தான் உங்களுக்கு தூதுவர், அவர்கிட்ட இருந்து செய்தி வரும், நான் அனுப்புறேன்னு சொன்னா அல்லாஹ். இனிமேல் நீங்கள் நபி உங்க சமூகத்தில் போய் சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா துவாங்கிற நடு ராத்திரியில இருட்டான ஒரு இடத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க அல்லாஹ் பதில் கொடுக்குறான், ஃபஸ்தமி மா யூஹா, மூசாவே உங்களுக்கு வஹி வரும், அது காது கொடுத்து கேட்டு மக்களுக்கு போய் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்.
என்னங்க, இதுதான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசணும். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுங்க வரும். இங்க இருந்தா தான் ரஹ்மத் வரும், இங்க இருந்தா ரஹ்மத் வராதுன்னு என்ன செய்ய தேவையில்லைங்க, எதையும் என்ன செய்ய தேவை சொல்ல தேவை. அப்போ வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் தஆலா பேசலாங்கிறத ஒரு விரிவான செய்தி என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவினுடைய 165வது வசனம் ஒரு அழகான செய்தி. அதை தெளிவாக சொல்வதற்குண்டான, அதை புரிந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலோட்டமாக பார்த்தா இந்த ஆயத்தை இப்படி போயிடலாம், ஆனால் மேலோட்டமாக கடந்து போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆயத்தை, இந்த ஆயத்துக்கு கீழே பதிவு செஞ்சு வச்சிருக்கிற 3 வரி ஹதீஸை மட்டும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம்னா 3 நாளைக்கு பேசலாம். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு பேசலாம். அவ்வளவு ஹதீஸ் இருக்கு. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள மட்டுமே முஹத்திஸீன்கள் 19 ஹதீஸை சொல்றாங்க. எத்தனை ஹதீஸுங்க? ஆமா, வார்த்தை என்னங்க, ஒன்னே ஒன்று வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 19 ஹதீஸுகளை சொல்லி 3 வரலாறை சொல்லி குர்ஆன் வசனங்களை சொல்லி இவ்வளவு விஷயத்தை அந்த ஆயத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. வெறுமனே ஆயத்தை மட்டும் மேலோட்டமாக ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இது இவ்வளவுதான் என்ன செய்வோம், நாம கடந்து போயிருக்கோம். சரி, எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாக. வஹியை பற்றி பேசினா அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய பெயர்களை பற்றி சொன்னா, நபிமார்களுடைய வரலாற்று செய்திகளை என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துட்டு, இங்க இடத்துல சில நபிமாருடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறோம். சில நபிமாருடைய வரலாறுகளை நம்ம என்ன செய்யலைங்க சொல்லலேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி ஒன்று சொல்றான். நபிமார்களை அனுப்புவதனுடைய அசல் நோக்கம் என்ன? என்னங்க, நபிமாருடைய நபிமார்களை இந்த சமூகத்தில் அனுப்புவதனுடைய அசல் நோக்கம் என்னங்கிறத ஒரு ஒரு சில செய்தியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, நமக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கிறான். ஒரு அஜெண்டா ஒன்று இருக்குதுங்க. என்ன அஜெண்டா? ஒரு சுருக்கமாக ஒரு 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 யதார்த்தமாக யோசிச்சு பார்க்கலாம். காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறோம், காலையில் அப்புறம் சுபுஹ் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், டீ குடிக்கிறோம். நம்முடைய மனிதனுடைய உடம்புல இருந்து அல்லாஹ் தஆலா இயற்கையாக ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த நேரத்தில் வரக்கூடிய கழிவுகள் என்ன செய்யுது வருது. இப்படி ஒரு ஒரு அஜெண்டா மனுஷன் வாழ்க்கையில் என்ன செய்து இருக்குது. அப்படித்தானே? இது ஈமானை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். நிக்காக முடிக்கிறாங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு சந்ததி என்ன செய்து இருக்குது. மூமினுக்கு மட்டும்தான் இப்படி, மூமின் அல்லாதவனுக்கு அப்படிங்கிறது அல்லாஹுடைய இதில் இல்லை. இது ஒரு நியதி இல்லை. இது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நியதியிலையும் ஒரு அசல் நியதி ஒன்று வச்சிருக்கிறான். மனிதர்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன். மனிதர்களை இந்த உலகத்துக்கு என்ன செய்வேன், நான் அனுப்புவேன். அனுப்புற மனிதர்கள் கொஞ்ச நாட்கள் என்ன செய்வாங்கங்க, துனியாவில் வாழுவாங்க. துனியாவில் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. 60 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ என்ன செய்யுதுங்க, வாழுவாங்க. நம்மளுடைய உம்மத்தை முஹம்மதியாவுக்கு எத்தனை ஆயுள் காலங்க? 60க்கும் ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 63 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ நம்மள சொல்ற இயற்கையானவங்க நம்மலாம் சொல்லுவோம், நமக்கெல்லாம் போனஸில் போயிட்டு இருக்குது. என்ன சொல்லுவாங்க, போனஸில் போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நான் தாண்டிட்டேன், கட்டத்தை தாண்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வண்டி போய்கிட்டு இருக்குது, என்ன செய்வோம் சொல்லுவோம். நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்கு 2 காரணம் இருக்குதுங்க. நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் 2 காரணத்தை வச்சிருப்பாங்க. அசல் காரணம் இதுதான். ஒன்று, உறவுகளை பேணி வாழ்ந்தா, உறவுகளுக்கு உண்டான ஹக்குகளை சரியா நிறைவேற்றி வந்தோம்னா அல்லாஹ் என்ன செய்வானுங்க, நீண்ட ஆயுள் கொடுக்கும். 2வது, குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை ஒரு மனுஷர் வளமையாக ஏற்படுத்திக்கிட்டா அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்ய மாட்டாங்க, சீக்கிரம் ரூஹை வாங்கவே மாட்டான். யாரை ஓதிட்டு இருக்கிறது? இது ரகசியத்திலையும் ஒரு ரகசியம். நீண்ட ஆயுள் கொடுக்குறவங்கள்ட்ட இந்த 2 தன்மைகள்ல ஏதேனும் ஒரு தன்மை என்ன செய்யுங்க, கண்டிப்பாக இருக்கும். இது மூமின்களுக்கு நாம சொல்ற பாடம். சொல்றது புரியுதுங்களா? இது மூமின்களுக்கு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் 110 வருஷம் ஒரு கிழமை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா அதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. குர்ஆன் அப்படிங்கிறது ஓதுறது மட்டும் இல்லை, குர்ஆனை விளங்குறது, குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்யறது, குர்ஆனை சார்ந்து இருக்கிற ஒழுக்க நெறிமுறைகளோடு வாழ்றதும் என்ன செய்யுங்க, அந்த குர்ஆனுக்குள்ள என்ன செய்யும் கட்டுறோம். அல்லாஹ்கிட்ட ஒரு நியதி ஒன்று இருக்குது. ஒரு மனுஷர் உலகத்தில் என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு. பிறந்தவர் 60 வருஷம் 65 ஆண்டு காலங்கள் என்ன செய்யறாரு, வாழ்றாரு. வாழ்ந்தவர் என்ன செய்யறாருன்னா மௌத்தா போகிறார். வாழ்ந்தவர் என்ன செய்யறாருங்க, மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனவர் அவ்வளவுதானே, அதோட முடிஞ்சானா? இல்ல, என்ன இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குது?
மறுமையினுடைய ஆகிரத்துங்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. இதுதானுங்க. இதில் ஏதாவது நமக்கு மாற்று கருத்து இருக்குதா? இல்லைங்க ஜெருத்து அல்லாஹ் என்னையெல்லாம் எழுப்ப மாட்டா, நமக்கு இதே கிடையாதுன்னு யாரும் சொல்கிறோம்? இல்லை. வல்பாசி மஅதல் மௌத், மௌத்தான என்ன இருக்குது? ஹயாத் இருக்குது. இந்த வாழ்க்கை அசல் வாழ்க்கை இல்லை, அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்றதா அசல் வாழ்க்கை. இது நம்ம வாழ்க்கையில தான் இருக்குதே ஒழிய வார்த்தையில தான் இருக்குதே ஒழிய வாழ்க்கையில இல்லைங்க. உண்மையில இதுதாங்க இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அப்படித்தானுங்க, வார்த்தையில தான் இருக்கிறோம். நம்ம மௌத்தா போனா என்ன செய்யும்? நம்ம இன்னைக்கு இருக்கிற தலைமுறை காலங்கள்ல அப்படித்தான் என்ன செய்யுது? நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அப்ப மௌத்தா போனா என்ன இருக்குது? ஹயாத் இருக்கு, மறுமைங்கிற வாழ்க்கை இருக்குது. சுபஹானல்லாஹ், மறுமை இருக்குது. மறுமையில என்ன இருக்குது? என்ன இருக்குது? சொர்க்கம், நரகம், கேள்வி கணக்கு இருக்குது. என்ன இருக்குதுங்க? கேள்வி கணக்கு இருக்கு. கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டு எங்க போயிடுவாரு? கேள்விக்கு அப்படி இப்படி கொஞ்சம் மாட்டிட்டு இருந்தா அல்லாஹ் காப்பாற்றணும், அதை அப்படியே விட்டுருவோம். நம்ம சொல்ல வேணாம் நரகம், அல்லாஹ் காப்பாற்று. இப்ப கேள்விக்காக வேண்டி மனுஷன் என்ன செய்யறான்? வந்து நிப்பாட்டப்படுறான். இதுதான் ஆயத்தினுடைய அசல் பாடமே. கேள்விக்காக வேண்டி மனித சமூகம் என்ன செய்ய நிப்பாட்டப்படுது. நிப்பாட்டப்படுறப்ப அல்லாஹ் என்ன செய்யறானுங்க? ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்கிற கேள்விக்கெல்லாம் மனுஷன் என்ன செய்யறானுங்க? எந்த பதில் சொல்ல முடியாம நிப்பாட்டிட்டு இருக்கிறான். இப்ப ஒரு கட்டத்துல அல்லாஹ்ட்ட அவன் கேட்கிறான். இவ்வளவு நேரம் கேள்வி யாரு கேட்டா? அல்லாஹ் கேட்டான். ஏப்பா தொழுகல, ஏப்பா நோன்பு வைக்கல, ஏப்பா ஜக்காத்து கொடுக்கல, ஏப்பா அத்தா அம்மாவை மதிக்கல, ஏப்பா சொந்தக்காரங்களை மதிக்கல, ஏன் இப்படி தப்பா பேசணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யற கேட்டுட்டே இருக்கிறான். இப்ப அவன் கேட்கிற அல்லாஹ்ட்ட இதெல்லாம் நீ முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தியான்னு கேட்கிறாரு. இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தியா? யார்கிட்ட இவர் கேட்கிறாரு? அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நாளைக்கு என் முன்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் நபிமாரெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அசல் பாடம் புரியுதா? எப்ப என்ன தொழுகலையா, என்ன தொழுகலையேன்னு யார் சொல்லி கொடுத்த நீ கேட்டக்கூடாது. என் முகமது வந்திருக்கிறார், என் குர்ஆன் வந்திருக்குது, என் ஹதீஸுகள் வந்திருக்குது. 1,24,000 நபிமார் என்ன செஞ்சிருக்க அனுப்பிச்சு வச்சிருக்கிற. வந்தவங்க எல்லாம் 2 செய்தி சொல்லி இருக்கிறாங்க. ஒன்னு, நல்லது செஞ்சா நீங்க சொர்க்கத்துக்கு போகுவீங்க, தவறான விஷயத்தை செஞ்சா நீ நரகத்துக்கு போகுவீங்க. உங்களுக்கு சுப செய்தியும் சொல்லி இருக்கிறாங்க, உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க என்னட்ட அப்ப வந்து நின்று குறுக்கு கேள்வி கேட்க கூடாதுங்கிறது தான் நான் யார் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா நபிமாரில் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஆயத்தை இவ்வளவு மட்டுமே வாசிச்சோம்னா எமக்கு இவ்வளவுதான் விளக்கம் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஆயத்துக்குள்ள மிக முக்கியமாக இருக்கிற ஒரு ஹதீஸ் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா இதுக்குள்ள நிறைய செய்திகள் என்ன செய்யறானுங்க? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். ஆயத்தினுடைய தஃப்சீரை பார்க்கலாம். இப்ப ஆயத் புரியுதுங்களா? அப்ப நபிமார்கள் வந்ததற்குண்டான அசல் காரணம் என்னங்க? அல்லாஹ்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்காம இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தர் கேட்கிறார், ஏப்பா அப்படி பண்ணன நீ? என்ன நான் என்ன பண்ணேன்? நீங்க முதல் என்ன சொன்னீங்கன்ட்ட நான் பண்றதுக்கு. இப்ப கேட்பாரா இல்லையா? முதல் நீங்க என்ன சொன்னீங்களா? எதுவுமே சொல்லாம வந்துட்டு இப்படி ஏன் பண்ண அப்படி ஏன் பண்ணனேன்னு கேட்டா நான் எப்படி பண்ணுவேன்? நான் இது ஒரு பக்கம். ஏப்பா இப்படி பண்ணன நீ? இல்லை நீங்க சொன்னீங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். என்ன சொல்றாரு அவரு? நீங்க எனக்கு சொன்னீங்க, நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் மறந்துட்டேன். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? சொன்னேங்கிறத கேட்டேங்கிறத என்ன செய்யறாரு? அங்க மன்னிப்பு கேட்கிறாரு. நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்கங்க. எதுவுமே சொல்லப்படாம ஒருத்தட்ட கேள்வி கேட்டா நீங்க முதல் என்ன சொன்னீங்க வந்து என்ன கேட்குறீங்க? இப்படி கேட்போமா இல்லையா? ஏதாவது சொல்லியிருந்தா தானே. எதுவுமே சொல்லாம வந்துட்டு நீ அப்படி இரு இப்படி இருன்னா நான் எப்படி இருப்பேன்? ஏன்னா எனக்கு போலதான் நான் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். மனுஷன் என்ன செய்யறாரு? இந்த ரெண்டு இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய சமூகத்துல வந்து கேள்வி கேட்கிறப்ப நீ எங்க எனக்கு சொல்லி கொடுத்த? யார் என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றா, இது என்னுடைய நுட்பமான காரியங்களிலேயே ரொம்ப நுட்பமான காரியம். புரியுதுங்களா? ஒருத்தர் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னால உஷாராயிக்கிட்டு அதுக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்கறது யாருடைய பண்புங்க? அல்லாஹ்வுடைய பண்பு. புரியுதுங்களா? அத்தை எனக்கு என்ன செஞ்சு கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு முன்னால அத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருல. இது ஒரு தயாரிப்பிலேயும் மிக முக்கியமான தயாரிப்பு. சொல்றது புரியுதுங்களா? ஒரு காரியத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னால் அந்த காரியத்தில் எப்படி சக்சஸ் ஆகிறதுங்கிறத ஆய்வு செஞ்சு அதை தெரிஞ்சு வச்சு அதுக்காக வேண்டி தயாராகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. நான் கேள்விக்காக வேண்டி மஹ்ஷர் மைதானத்தில் உனக்கு 60 வருஷம் உனக்கு உணவு கொடுத்து, ஆடையை கொடுத்து, சிறப்பை கொடுத்து, கண்ணியத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, வீட்டை கொடுத்து, வசதி கொடுத்து, வாய்ப்பை கொடுத்து, எல்லாம் கொடுத்து முடிச்சு நீ நல்லவனா வாடுன்னு சொல்றதுக்கு அப்புறம் நீ கேள்வி கணக்க வந்தா நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னு கேட்டா என்ன வாய்ப்பு? தப்பா போயிருமா இல்லையா? அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துன் நிசாவினுடைய 165வது வசனம்.
ருசுலம் முபஷ்ஷிரீன வ முந்திரீன. நாம நபிமார்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் ரசூல்மார்களை முபஷ்ஷிரீன சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக. சுப செய்தினா என்னங்க? நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? சொர்க்கத்துக்கு போகலாம். என்ன நல்ல செய்தி? சொர்க்கத்துக்கு போகலாம். சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வார்த்தையை சொன்னாங்க. சொல்லுங்க, நீங்க எங்க போயிருவீங்க? சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் சுப செய்தி என்னங்க? சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. இந்த சுப செய்திங்கிற வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் வாங்கிறதுக்காக வேண்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. அப்துல்லா அப்படிங்கிற ஒரு மலக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கூட வந்திருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னங்க ஜிப்ரீலேன்னு கேட்குறாங்க. என்னங்க ஜிப்ரீலே? ரஃபீக்குல் அலா. அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் மௌத்தா போகிறீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் ஹயாத்தோட வாழ்ந்தீங்களான்னு யார்கிட்ட தான் கேட்டிருக்காங்க அல்லாஹ் தஆலா. ஏங்க வேற யாருக்கு இது ஹிஸ்ட்ரி கிடையவே கிடையாதுங்க. ஆழமா மனசுல கல்வில போட்டு வச்சுக்கணும். யாருக்கு ரப்பு இது கேள்வியை கேட்டது இல்லை, இனிமேல் கேட்க போறதும் கிடையாது. ரசூலுல்லாஹ் கேட்டது ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும்தான், அல்லாஹ் வேற யார்ட்டையும் கேட்கவே இல்லை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹபீபை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறேன். அப்படின்னா நான் என்ன இருக்கும்? நான் மௌத்தா போறதுக்கு ஆசைப்படுறேன். இப்ப எல்லாம் தயாராகி எல்லாம் அங்க பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி தருணம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னங்க ஜிப்ரீல், என்ன வந்திருக்கிறீங்க? என்ன ஜிப்ரீல்? ரூஹ் வாங்க தான் வந்திருக்காங்கிறது தெரியும். என்னங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? இல்லைங்க நாயகமே, உங்களுடைய ரூஹ சுமந்து போறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான மலக்குகள் வந்திருக்கிறாங்க. எல்லா வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. உங்க ரூஹ சுமந்து போகிறதுக்காக வேண்டி ரஃப் என்று சொல்லப்படுகிற பச்சை விரிப்பு தயாராகி இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன செய்தி ஜிப்ரீலேன்னு கேட்கறாங்க. திரும்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எதிர்பார்க்கிற பதில் உங்கள்கிட்ட வரல. வேற என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மலக்குகள் இப்படி இதெல்லாம் நான் கேட்கறேங்க ஜிப்ரீலே, வேற என்ன? அல்லாஹ்ட்ட இருந்து வேற என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க அல்லாஹ்ட்ட. ஹபீப்ட்ட ரூஹு வாங்குறதுக்காக வேண்டி நான் போறேன். ஹபீப் வேற ஏதோ எதிர்பார்க்கிறார் நாயகமே, வேற ஏதோ எதிர்பார்க்கிறார் ரப்பே. என்னத்த சொல்றது? ஸல்லல்லாஹு, நீ எதையும் என்கிட்ட சொல்லிவிடவே இல்லையே. நல்லா புரிஞ்சுக்க, நீ எதையும் என்கிட்ட சொல்லிவிடவே இல்லை. நீ சொல்லாம புதுசா ஒரு செய்தியை சொல்றதுக்கு என்கிட்ட என்ன கிடையாது, என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஒரு வித்தவுட் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா, என் ஹபீப்ட்ட போய் சொல்லுங்க, உங்க உம்மத்து தான் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போகணும்னு போய் சொல்லுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விறுவிறுன்னு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. வந்து செய்தியை சொல்றாங்க, உங்க உம்மத்து தான் ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போகுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ என் ரூஹை வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. இதுதாங்க சுப செய்தி. இதுதான் என்னதுங்க? சுப செய்தி. இந்த வார்த்தை தான் மனித சமூகத்தவே ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கத்துக்கு என்ன செஞ்சிச்சு? திருப்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு யதார்த்தமான விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், ருசுலம் முபஷ்ஷிரீன. நாம நபிமார்களை அனுப்பிச்சு வச்சது எதுக்காக வேண்டி? உங்களுக்கு மத்தியில சுப செய்திகளை சொல்வதற்காக வேண்டி. எப்பா இப்படி நடந்துக்கிட்டா நீ இப்படி வருவப்பா, நீ இப்படி நடந்துக்கிட்டா இந்த அந்தஸ்தை பெற்றுக்கோவப்பா அப்படிங்கிற சுப செய்தி வச்சுதானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க, நல்ல நிலையில வாழுங்க, மௌத்தா போகிறப்ப களிமாவோட மௌத்தா போகுவீங்க. இதெல்லாம் யார் சொன்ன சுப செய்தி? என்னங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுப செய்தி தானே. எப்படி வாழுகிறீர்களோ அப்படியே வஃபாத் ஆகுவீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், முபஷ்ஷிரீன, உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக வேண்டி நாம நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பிச்சு வச்சோம். அடுத்து சொல்கிறான், வமுந்திரீன, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. என்னதுங்க? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. வேணாம்ப்பா, இந்த ரூட்ல நீ போனேன்னா அது ஒன் வே. போய் என்ன செய்வ? நீ மாட்டிக்குவ. வண்டியை கூட என்ன செய்ய முடியாது, உன்னால திருப்ப முடியாது. டேக் டைவர்சன் கூட அங்க என்ன கிடையாது, உன்னிட்ட இல்லவே இல்லை. நம்ம சொல்றோம் இல்ல, அப்படியும் இருந்து அந்த பாதையில போனா எங்க தான் போவாரு? மாட்டிக்குவாரா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துல நிறைய அங்கங்க டேஞ்சர் பாதை என்ன செஞ்சிருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் நாம இந்த தப்பை செஞ்சோம்னா இங்க போய் மாட்டிக்குவோம், இதை பிடிச்சா இங்க மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை சொல்வதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு. அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்படித்தானே? படிக்காம இருந்தேன்னா மாட்டிக்கோடா, படிக்காம இருந்தேன்னா பரீட்சையில் என்ன செய்வேன்? நீ மாட்டிக்குவேன். அப்ப படிக்காம இருந்தேன்னா நீ எங்க போய் மாட்டிக்குவ? பரீட்சையில மாட்டிக்குவேன். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிரம் என்ன செய்யறாரு ஒருத்தர்?
எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுதானே அசல். அப்படித்தானங்க. ஃபஜ்ர் தொழுக வாங்க, ஃபஜ்ர் தொழுக வாங்க, அன்னைக்குடைய நாளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்குவான். என்னங்க, அன்னையுடைய நாளுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறான்? அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். இந்த ஹதீஸை கேட்குறப்ப சஹாபாக்கள் எப்படி உணர்ந்தாங்க தெரியுமா? எதுவுமே இல்லைங்க சஹாபாக்கள் கையில். என்னங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி வந்த ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்த சஹாபாக்கள்கிட்ட எதுவுமே, யார் தான் இருந்தா? அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் இருந்தாங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் ஓப்பன். இங்க இருந்த சஹாபாக்களும் ஒவ்வொன்றையும் பிச்சு பிச்சு கொடுத்துட்டாங்க. 2 தோட்டம் இருந்தா அவருக்கு 1, ஒருத்தட்ட அரை தோட்டம் இருந்தா காத்தோட்டத்தை நீங்க வச்சுக்கோங்க, மனைவி இருந்தா தலாக்கு கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எம்டி, எதுவுமே இல்லை. வர்ற வருமானத்தை வாங்கி அந்த பக்கம் வாங்கின கடனை அடைக்கிறதா எதுவுமே இல்லை. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சுப செய்தி சொல்றாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வாங்க, அன்றைய நாளுடைய பொறுப்புக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு தயாராயிருங்க. என்னங்க, அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த நாளில் நீங்க அன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகை மட்டும் தொழுகாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க கழுத்துல வந்து என்ன செய்யறானுங்க, சைத்தான் 3 முடிச்சு என்ன செய்வான், போட்டுட்டு போயிட்டே இருப்பான். உங்க காதுல சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டா நீங்க சாப்பிடல, யார் சாப்பிட்றா? அப்ப என்ன செய்யறாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. ரப்பே, எப்பா இப்படி நடந்துக்கிட்டா நீ சாப்பிடலப்பா, உன் வயிறு என்ன செய்யாது, நிறையவே நிறையாது. ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாவுக்கு ரொட்டியே வரல, வர்ற ரொட்டி பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இவர் உள்ள போய்கிட்டே இருக்குது, வயிறு நிறைஞ்சிருச்சா? இல்ல. வயிறு நிறைஞ்சிருச்சா? இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, ஒரு ரொட்டியிலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும்ட்டாங்க. உள்ள இருந்து சுட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ரொட்டி பாய்சாயிட்டே இருக்குது, போதும்ன்ற ரிட்டர்ன் வார்த்தையே வரல. என்னங்க, சமையல் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட போதுங்க, தோசை போதும், சப்பாத்தி போதும், இது போதும்னு சொன்னா தானே அவங்க அடுப்பு ஆஃப் பண்ணுவாங்க. இங்கிருந்து வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, போதுங்கிறதே வரல. அவங்க எட்டி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளவுலாம் சாப்பிட மாட்டாங்களே. பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அவர் பிஸ்மில்லாவை சொல்லாமல் என்ன செஞ்சுட்டார், சாப்பிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் உங்க வயிறு நிறையல, காரணம் என்ன தெரியுமா, நீங்க சாப்பிடல, உங்க சைத்தான் தான் சாப்பிட்டாண்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. இப்போ வமுந்திரீன, அச்சமூட்டி என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. நான் எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய பழக்கம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது 2 சுன்னத்து. 1, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடலாமா? இன்ஷா அல்லாஹ் அப்படிதான் சாப்பிடணும். அதுக்கு என்ன வழியோ அதுக்கு தான் நம்ம தயாராகிக்கணும். 2வது, வீட்டினுடைய தலைவர் சத்தமா பிஸ்மில்லா சொல்லணும். சத்தமா என்ன செய்யணும், பிஸ்மில்லா. அப்ப சொல்ல மறந்தவங்க கூட, பசி ரொம்ப தாகமா இருக்குது, பசியா இருக்கிறவங்க என்ன செய்வாரு, எப்படா சாப்பாடு வச்சு சாப்பிட, அது மனிதனுடைய இயற்கை அது. அப்ப அவர் பிஸ்மில்லான்னு சொல்றப்ப அவர் என்ன செய்வாரு, பக்கத்துல பிஸ்மில்லா சொல்லுங்க, அங்க யார் போயிடுறா, சைத்தான் என்ன செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், முபஷ்ஷிரீன வ முந்திரீன, சுப செய்தி சொல்வதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு தான் நம்ம ரசூல்மார்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ் யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ரசூல், அல்லாஹ்வுக்கு எதிராக மனிதர்கள் ஆதாரங்களை தேடி விடாமல் இருப்பதற்காக. புரியுதுங்களா, ஆயத்து புரியுதுங்களா? மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக ஆதாரத்தை தேடி, எதை வச்சு தப்பிக்கலாம். மனுஷனுக்கு என்னதாங்க தப்பிக்கிறதுல, மனுஷன் யாருங்க, கிங்கு. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுலாம் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் தப்பிக்கலாங்கிறத மனுஷன் என்ன செய்வானுங்க, யோசிக்குவான். அப்படி யோசிக்கிறப்ப மனுஷன் கேட்பா, நீ எனக்கு சொல்லி கொடுத்தியா? அல்லாஹ் கேட்டுருவா. அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் இந்த கொஸ்டின் வரக்கூடாதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் நபிமார்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கேங்க. வகானல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹு தஆலா கண்ணியமானவனாகவும் மதிநுட்பத்தோடு காரியங்களை செய்யக்கூடிய நாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹு தஆலா இருக்கிறான், என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப ரசூல்மார்கள் அனுப்பிச்சதனுடைய நோக்கம் என்னங்க, சுப செய்தி சொல்வதற்காக வேண்டியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி ரசூல்மார்கள் அனுப்பிச்சு வச்ச அல்லாஹ் தஆலா சொல்றா, நாளைக்கு என்னை நீ கிராஸ் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. என்னை நீ என்ன செஞ்ச கிராஸ் கொஸ்டின் பண்ணனேன்னு சொன்னோம்னா, அந்த நேரத்தில் இந்த துனியாவில் படைச்சு வாழ வச்சதுக்குண்டான அசல் அடிப்படையே இல்லாமல் போயிருங்கிறதுக்கு தான் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா நபிமார்கள் என்ன செஞ்சு அனுப்பிச்சு வச்சேன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஆயத்துக்கு கீழே 3 வரிகளை கொண்டிருக்கிற ஒரு ஹதீஸ் என்ன செய்யறாங்கன்னா முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம அந்த ஹதீஸனுடைய அடிப்படையில் அந்த ஆயத்தை பார்க்குறப்ப அல்லாஹு தஆலா நபிமார்களை ஏன் அனுப்பிச்சு வச்சாங்கிறத இன்னமும் நமக்கு என்ன செய்யுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். தமிழில் 2 வார்த்தை இருக்குது, அந்த 2 வார்த்தைக்கு விளக்க சொல்லுங்க. ஒன்று கோபம், ஒன்று என்னதுங்க, கோபம். கோபம்னா என்ன,
டென்ஷன் ஆயிரும். அது ஆங்கிலத்தில் சொல்றது, கோபத்துக்கு டென்ஷன். இன்னொரு வார்த்தை சொல்றேன், ரோஷம்னு ஒண்ணு இருக்கு. என்னதுங்க? ரோஷம். இதையும் தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? மான ரோஷம் ஏதாச்சும் இருக்குதா? மனிதர்கள் சொல்ற வார்த்தை. ரோஷங்கிற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஆத்திரம்னு சொல்லுவாங்க. என்னது? ஆத்திரம். மனுஷன் இதை அடக்கினாலும் அதை அடக்க முடியாது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குதுங்க, அப்படித்தானே? மூத்தரத்தை அடக்கினாலும் என்ன செய்ய முடியாது, மனிதனால ஆத்திரத்தை அடக்க முடியாதுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு வார்த்தை இருக்குது தமிழ்ல, ஒன்னு கோபம்னு ஒண்ணு இருக்குது, ஒன்னொரு ரோஷம்னு ஒண்ணு இருக்குது. என்னதுங்க ரோஷம்? கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? கோபம் வந்துருது. ரோஷம் தன்மானத்தை பாதிக்கிறப்ப என்ன வருது? ரோஷம் வருது. கிட்டத்தட்ட நெருங்கி கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. இப்ப கோபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வரும். எல்லாத்துக்கும் என்ன வருங்க? கோபம் வரும். ரோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது. என்ன வராது? ஆமா, அது ஹதீஸ்ல ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா நாம இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். என்னங்க? ஆமா, அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 1500 வருஷத்துக்கு முன்னாலே பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணும். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள வீடெல்லாம் கூட்டி தொடச்சு வச்சிருக்கணும்னு என்ன செய்யறாரு முதலாளி? என்ன செய்யறாரு? சொல்லிட்டு போறாரு. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி தொழிலாளர்கிட்ட முதலாளி என்ன செய்யறாரு? சொல்லிட்டு போறாரு. எதையுமே முடிச்சு வைக்கல. முதலாளிக்கு என்ன வருது? கோபம் வருது. நான் சொல்லிட்டு போனல, ஏன் செய்யற? ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அந்த காரியத்தை செய்யலைன்னா மனுஷனுக்கு என்ன வருதுங்க? கோபம் வரும். கோபம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு பட்டு என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, சொல்ற உபதேசம் சின்னதா இருக்கணும், பெருசாலாம் என்னால செய்ய முடியாதுன்றாரு. கேள்வியே என்னதுங்க? கொஸ்டின் சின்னதா கொடுங்க, பெரிய கொஸ்டினா வரி வரியா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, லா தக்லப், கோபம் மட்டும் படாதீங்க. இவ்வளவுதானா? வேற லா தக்லப், கோபம் மட்டும் படாதீங்க. வேற லா தக்லப், கோபம் மட்டும் படாதீங்க. சஹாபி சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து நான் மௌத் வரைக்கும் என்ன படல? கோபமே படல. இப்ப எதுக்கு எடுத்தாலும் பட்டுன்னு எரிஞ்சு விழுகிறது, ஒரு மனுஷனுடைய சிடுன்னு ஆகிறதுலாம் ஒரு மனுஷனுக்கு என்னதுங்க? கோபம். சரி, கோபக்காரங்க, அவர்கிட்ட போய் யாருங்க பேசுவா அப்படின்னு என்ன செய்வாங்கங்க? சொல்லுவாங்க. இது கோபத்தினுடைய, ஒரு மனுஷனுக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அதனுடைய இன்னொரு ஒரு பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஷம் அப்படிங்கிறது. என்னதுங்க? ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ரெண்டையுமே என்ன செஞ்சிருக்கோம்? ஒன்னா விளங்கி வச்சிருக்கிறோம். ஹதீஸனுடைய ஆய்வு பற்றி பார்க்கிறப்ப ரெண்டுக்கும் நேர் என்ன செய்யுதுங்க? வித்தியாசம் இருக்கு. இத கோபப்படாதீங்கன்னு என்ன செஞ்சிருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஒண்ணு வந்திருக்குது, யார் ரோஷப்படலையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை, அவர் நரகத்துக்கு போயிடுவாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் புரியுதுங்களா? ரோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காம இழந்து போகிறப்ப அவர் என்ன பண்ணணும்? ரோஷப்படுறாரு. என்ன பண்றாரு? ரோஷப்படுறாரு. இழந்து போகிறப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய தன்மானத்தை விட்டு போகிறப்ப, ஒரு மனுஷன் தன்னையவே இழந்து போகிறப்ப மனுஷனுக்கு என்ன வருதுங்க? ரோஷம் வருது. இந்த ஹதீஸ புரியறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஷம் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்துக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை நிறைய முறை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆயிஷா நாயகம் பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, படுத்திருக்கிறாங்க. இந்த கையை இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் இந்த தோல் மேலே என்ன செஞ்சிருக்காங்க? படுத்திருக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா நாயகம். அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க, ரசூலுல்லாவை காணோம். ரசூலுல்லாவை காணோம். ரசூலுடைய பழக்கம் என்ன தெரியுமா? எந்திரிக்கிறதும் தெரியாது, வெளியே போகிறதும் தெரியாது. போன ரசூலுல்லா திரும்ப உள்ள வர்றதும் என்ன செய்யாது? தெரியாது. கிட்டத்தட்ட பூனை நகர்ந்து போய் பால் குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்காரருக்கு தெரியுமா? சட்டி கீழே விழுந்தா தான் தெரியும், ஆனா பூனை வாங்கி வச்சிருச்சுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு போவாங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். பட்டுன்னு ஆயிஷா நாயகம் மனசுக்குள்ள நினைச்சாங்க, ரசூலுன்னு நம்மளை எங்கேயோ விட்டு போட்டு வேற எங்கேயோ மனைவிமாருக்கு வீட்டுக்கு போயிட்டாங்கன்ட்டு. என்ன வந்துச்சு? மனைவிமாருக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லா உள்ள வந்துட்டாங்க. ரசூலுல்லா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தோன்னே கல்பில் என்ன ஓடுதுன்னு ரசூலுல்லாக்கு என்ன தெரியாதா? என்ன ஆயிஷாவை என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு தெரியுது அப்படின்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரொம்ப ரோசம் பொத்துக்கிட்டு வருதான்னு தெரியுது. ரோசப்பட்டுட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உண்டான ஹக்கு இது. யாரு? என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கூட படுத்திருக்கிறாங்க, என்னோடு இருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போனா, அப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கு கிடைக்காம போகிறப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன வருது? டக்குன்னு ரோசம் வருது. அந்த இடத்துல என்ன செய்யறான்? மனுஷன் கோபப்படுறான், ஆத்திரப்படுறான். என்ன ஆயிஷாவே என்னென்னமோ நினைக்கிறீங்க, ரோசப்பட்டுட்டீங்களான்னு தெரியுது, சந்தேகப்பட்டுட்டு தான் தெரியுது, கோபப்பட்டுட்டீங்களாங்கிற மாதிரி ஒருத்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, மாலி ஏன் நான் படக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகம் நல்லா விளங்குதுங்களா ஹதீஸ்? ஏன் நான் ரோசப்படக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன ஏன் நான் ரோசப்படக்கூடாதா? நீங்க காணாம போயிட்டீங்க, இங்க இல்லாமல் இருக்கிற போது ஏன் ரோசப்படக்கூடாதா? ஏன்? இருலோகத்தின் சர்தார் நீங்க, உலகத்தினுடைய அழகான ஆண்கள்ல நீங்க, உலகத்தினுடைய தடையை சிறந்த மனிதர்கள்ல நீங்க தான் முதன்மையானவர். இது எல்லாத்தையும் தாண்டி என் கணவர் நீங்க இந்த இடத்துல இல்லாமல் போகனா ஏன் நான் ரோசப்படக்கூடாதா? என்ன ஆயிஷாவே உள்ளுக்குள்ள சைத்தான் வந்துட்டான் போல தெரியுதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா நாயகம் பட்டுன்னு கேட்டாங்க, உங்கள்கிட்ட மட்டும் சைத்தான் இல்லையா? நாம கேட்கிறோம், 9 வயசு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஆயிஷா நாயகம் குடும்பம் நடத்துறப்ப 9 வயது சிறுமிக்கு கேட்கிற யதார்த்த ஒரு கேள்வி இது. ஏன் உங்களுக்கு மட்டும் சைத்தா இல்லையா? என்னட்டையும் சைத்தா இருக்கிற ஆயிஷாவே, ஆனா அவன் முஸ்லீம் ஆயிட்டான், உன் சைத்தா முஸ்லீம் ஆகலேன்டாங்க. அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? ஏன் சைத்தா நான் சொல்றதா கேட்பான், ஆனா உங்கள்ட்ட இருக்கிற சைத்தான் அவன் சொல்றதா நீங்க கேட்க வேண்டியது. அவன் கட்டுப்படல, எனக்கு கட்டுப்பட்டுட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்படுகிற ரோசம் என்னதுங்க? உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காமல் போகிற போது மனுஷன் என்ன பண்றாங்க? ரோசப்படுறான். இப்ப இந்த மைண்ட்ல செட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஹதீஸுக்குள்ள வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை விட ரோசப்படக்கூடியவன் யாராவது இருக்கிறானான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா அஹதுன் அக்யரு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட ரோசப்படக்கூடியவன் யாராவது இருக்கிறாரா? யாருமே கிடையாது. அப்படி ரோசப்படக்கூடியவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் தெரியுமா? ஹராமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? அல்லாஹ் தஆலா தடுத்து வச்சிருக்கான். ஒரு மனுஷன் ஹராமான காரியத்தை செய்ய வரப்ப அல்லாஹ்க்கு என்ன வருது? ரோசம் வருது. என்னடா இப்படி செய்யறான்? நான் தான் நபியை அமைச்சு வச்சிருக்கிறேன்ல, நான் ரசூல் அமைச்சு வச்சிருக்கிறேன்ல, நான் தான் அல்லாஹ் குர்ஆன் அமைச்சு வச்சிருக்கிறேன்ல. அப்படி இருக்கிற போது மனிதர்கள் எதுக்காக வேண்டி பாவமான காரியத்தை செய்யறாங்க? மா லஹரம் பின்ஹா வமா பத்தன், அது மறைவாக செஞ்சாலும் சரி பகிரங்கமாக செஞ்சாலும் சரி, ஒரு மனுஷன் பாவம் செய்யற போது யாருக்கு கோபம் வருது? அல்லாஹ்வுக்கு வருது. அந்த கோபத்துக்கு பேர் என்னதுங்க? ரோசம். அல்லாஹ் சொல்றான், எனக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டிய இந்த மனிதனுடைய வாழ்க்கை வேற யாருக்கும் கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு வர வேண்டிய ஹக்கு தானே அது? சொல்றது புரியுதுங்களா? எனக்கு வர வேண்டிய உரிமை தானே அது. எந்த நேரத்திலையும் ஒரு மனுஷன் தவறான காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்கிற போது யார் ரோசப்படுறான்? அல்லாஹ் ரோசப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை விட ரோசப்படக்கூடியவன் யாராவது இருக்கிறார்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த ரோசப்படக்கூடியவன் தனக்கு மத்தியில மனிதர்கள் எல்லாம் இழந்து வந்து கை சேதப்பட்டு இயலாமல் போய்விடக் கூடாதுங்கிறது அல்லாஹ் யார் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான்? நபிமார்களை என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். அப்ப சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடுத்து வார்த்தையில் என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ்வை விட மன்னிக்க கூடியவன் யாராவது இருக்கிறாங்களா? என்னங்க? அல்லாஹ்வை கூட மன்னிக்க கூடியவன் யாராவது இருக்கிறாங்களா? மன்னிப்ப பிரியப்படுறவன் யாரு தான்? அல்லாஹ் தான். ரோசப்பட்ட அல்லாஹ் தஆலாவுடைய சமூகத்துல மனுஷன் என்ன செய்யறானுங்க? வந்து நிக்கிறாரு, தெரியாம செஞ்சுட்டா ரப்பே, உன்னை தவிர வேற யாரா மன்னிக்க முடியும்? மனுஷன் என்ன செய்யறான்? கையை பிசைஞ்சு வந்திருக்கிறார். சரி சரி போ, யார் மன்னிச்சிடறான்? அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஹதீஸ் புரியுதுங்களா? மேல ரோசப்படுற அந்த ரப்பு, அந்த ரோசப்படுற ரப்பு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டா என்ன செய்யறாங்க? மன்னிச்சிடறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விட புகழை விரும்பக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ்வை விட புகழை விரும்பக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மனிதனுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வை புகழ்ற வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டணும் என்ன ஓதுறாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது என்ன அர்த்தங்க? அல்லாஹ்வை புகழ்றது. தக்பீர் கட்டினோன்னா மனுஷன் சொல்ற முதல் வார்த்தை யாரை புகழ்றது? அல்லாஹ்வை புகழ்றது. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில 2 விஷயம் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கணும். ஒன்னு புகழும், ஒன்னு நன்றியும் மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுங்க? திரும்ப 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 என்ன செய்ய நடந்துகிட்டே இருக்கிறப்ப அல்லாஹ் என்ன செய்யறானுங்க? சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு காரியத்தை அல்லாஹ்கிட்ட கேட்குறீங்க, அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டான். என்ன செய்யணும் மனுஷன்? அல்ல யாரை புகழணும்?
கண்டும் காணாத மாதிரி, விழுந்து விழுகாத மாதிரி, தெரிஞ்சு தெரியாத மாதிரி போனோம்னா யாருக்கு கோபம் வருது? அல்லாஹ் என்ன செய்யுதுங்க? கோபம் வரும். அப்ப ரோசம் யாருக்கு ஃபர்ஸ்ட் உரியதுங்க? அல்லாஹுக்கு உரியது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, ரோசம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு உண்டானது. அல்லாஹை விட இந்த துனியாவில் ரோசப்படக்கூடியவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த ரோசப்படக்கூடியவன் என்ன செய்யறானுங்க? இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். நீங்க இப்படித்தான் வாழணும், நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்றது. புரியுதுங்களா? சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் ரோசப்படவில்லையோ அவர் நரகத்துக்கு சார்ந்தவர். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ ரோசப்படுறது? கோபப்பட்டா நீங்க எங்க போயிடுவீங்க? நரகத்துக்கு போயிடுவீங்க. நல்லா விளங்கணும், ஹதீஸ் புரியுதுங்களா? கோபப்பட்டா அவர் நரகத்துக்கு போயிடுவார். இந்த இடத்துல ரோசப்படலைன்னா அவர் எங்க போயிடுவார்? என்ன ரோசப்படுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 மனிதர்கள் சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட அவர்களால் நுகர்ந்து கொள்ள முடியாது. ஒன்று, ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர். சொர்க்கத்தினுடைய வாடை கூட என்ன செய்ய அவரால் நுகர முடியாது. சொர்க்கத்தினுடைய வாடை எப்போ நுகர்றது? கபர்ல. நல்லோர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள் துனியாவில என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? நுகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லை கிடையாது. எதுக்கு எல்லை கிடையாது? வாசனைக்கு என்ன கிடையாது? எல்லை கிடையாது. ஆக்குல் வாலிதை, தாய் தகப்பனை நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கத்தினுடைய வாடை கிடையாது. ஒரு பெண் ஆணை போலவே இருக்கிறார். ஒரு பெண் தோற்றத்துல, ஆடையில, அவருடைய அலங்காரத்துல எல்லாத்தையும் எப்படி இருக்கிறார் அவர்? நான் ஆம்பளை மாதிரி என்ன செய்யறாரு? பொம்பளை என்ன செய்யுது? நடந்துக்குது. அந்த அவங்கள பார்த்தா இது ஆம்பளையா பொம்பளையாங்கிற, அவங்க பெண் தான். ஆனா இவங்க யார மாதிரி மாத்திக்கிட்டாங்க? தன்னை ஆணாக மாத்திக்கிட்டாங்கல்ல. இவங்களும் சொர்க்கத்தினுடைய வாடை என்ன செய்யாது? உணர முடியாது. 3வது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் தன்னுடைய இல்லத்திலேயோ தன்னை சார்ந்திருக்கிற இடத்திலேயோ ஹராமான, தப்பான, அசிங்கமான காரியம் நடக்கிற போது அதை பார்த்து ரோசம் கொள்ளாமல் இருக்கிறாரோ இவரும் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர மாட்டார். நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது புரியுதுங்களா? என்னங்க? அப்போ மனுஷனுக்கு என்ன வரணுங்க? அங்க கோபத்துக்கு வேலை இல்லை. அங்க என்னதுங்க? அங்க கோபப்பட்டா மனுஷன் என்ன ஆயிடுவாரு? தப்பா போயிடும். அங்க என்ன வரணும்? ரோசம் வரணும். என்னப்பா இது? பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்துட்டு இந்த தப்பை செய்வீங்க? வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சினிமா தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து என்ன செய்யறாங்க? தப்பான காட்சி என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. என்னங்க, படத்துல எல்லாமே நல்ல காட்சியாங்க? ஏதாவது நல்ல காட்சி இருக்குதாங்க? இல்லையே. எல்லாம் அசிங்கமாக போகுது. குடும்பமே என்ன செய்யுது? பார்த்துக்கிட்டு வீட்டில் ஆண்கள் தொழுகாம இருக்கிறாங்க, பெண்கள் தொழுகாம இருக்கிறாங்க. தொழ போறவர் என்ன செய்யறாரு? அவருக்கு என்ன வரல? ரோசா வரல. என்னடா நான் மட்டும் தொழுக வந்திருக்கிற, வீட்டில் யாருமே தொழுகாம இருக்கிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரோசப்படாம இருக்கிறாருல்ல, கண்டும் காணாத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி, என்னமோ ஆச்சு ஏதோ ஆச்சு எனக்கு என்னன்னு ஒதுங்கி போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரே, இவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட என்ன செய்ய மாட்டார்? நுகர மாட்டார். நாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, அப்ப மனுஷன்னா என்ன வரணுங்க? ரோசம் வரணும். ரோசம் இருக்கிற மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்யறாங்க? விரும்புறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் அல்லாஹ்வை விட ரோசம் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த ஹதீஸ் இன்னமும் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு இன்னொரு வரலாற்று செய்தியை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதிவு செஞ்சு வச்சாங்க, என் மனைவியோட யாராவது ஒரு அந்நியான பார்த்தன்னா அந்த இடத்துலவே நான் கழுத்தை வெட்டிடுவேன். யார் சொன்னா? ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இந்த ஹதீஸை கேட்டுட்டு, இந்த வார்த்தையை கேட்டுட்டு சஹாபி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே ஸஅத் இப்படி சொல்றாரு, அத்தஅஜபூன, ஸஅதுனுடைய ரோசத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? ஸஅதை விட நான் ரோசமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஅதை விட நான் ரோசமானவன், என்னை விட அல்லாஹ் ரோசமானவன். என்னை விட அல்லாஹ் ரோசமான அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு நடக்கிற போது நாங்க என்ன படுறோம்? ரோசப்படுறோம். என் மனைவியோடு இன்னொருத்தர் நான் பார்க்குறப்ப என்ன வருது? அந்த இடத்துல அந்த காட்சியை பார்த்தா நான் என்ன செய்வேன்? நான் கழுத்தை வெட்டிடுவேன். கொலை செய்யறது தப்பு, கொலை செய்யறது தப்பு, ஹராம். அது ஒரு மனுஷன் செய்யக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மனிதர் ரோசப்படுறாரு, அந்த ரோசத்தை விட நான் ரோசக்காரன். என்னை விட யார் ரோசக்காரன்? அல்லாஹ் தஆலா ரோசக்காரன். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி புரியுதுங்களா? அப்ப எச்சரிக்கை அப்படிங்கிறப்ப, சுப செய்தி சொல்லுங்கிறப்ப மனுஷ வாழ்க்கையில எல்லாம் என்னதுங்க? சகஜமாக என்ன செய்யுது? நடந்துட்டு போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு துனியாவில் நாம எதெல்லாம் நம்ம ரோசப்படுறோமா படலையா? இப்ப கேள்விக்கு வருவோம். இப்ப நம்ம ரோசப்படுறோமா படலையா? என்னங்க, படவே மாட்டேங்கிற நம்ம ரோசப்படலைன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க.
இப்போ மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்கணுங்க? ரோசம்டா 2 ரோசம் இருக்குது. ரோசத்துக்கு விளக்க ஸல்லல்லாஹு சொல்லி வச்சிருக்கிறாங்க. 2 ரோசம் இருக்குது. சும்மா எதுக்கெடுத்தாலும் இப்படியே நச்சுட்டே இருந்தால் அது என்னதுங்க? அந்த ரோசா ஹலாலானது கிடையாது. அதுக்கு ஒரு ஹதீஸ் விளக்கம் இருக்குது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கணவர் என்ன செஞ்சுட்டாங்க? வஃபாத் ஆகி போயிட்டாங்க. வஃபாத் ஆனவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு பெண் கேட்டு அனுப்புகிறாங்க, உங்களை நான் நிக்காஹ் செஞ்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை என்ன செய்கிறாங்கங்க? பெண் கேட்டு அனுப்புகிறாங்க. இப்போ பெண் கேட்டு அனுப்பின உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலான்றது பதில் வருது. என்ன பதில்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை. உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னி இம்ராஅத்துன் குயூர், நான் கொஞ்சம் ரோசக்காரா பெண்ணுன்னாங்க. என்னங்க? நான் ரோசக்கார பெண்ணு. பட்டுன்னு எனக்கு என்ன வரும்? ரோசா வரும். அப்பப்போ என்ன செய்வேன்? நான் கொஞ்சம் ஆத்திரப்பட்ட மாதிரி என்ன செய்வேன்? நான் நடந்துக்குவேன். அதனால அப்படி நடந்துக்கிட்டு ஏதாவது தப்பாகி போய் நீங்களே அல்லாஹுடைய ரசூல் உங்க முன்னாடி வேகமா பேசினா கூட அல்லாஹ் அமலை அழிச்சிருவேன்னு சொல்றான். இப்போ நான் என்னத்துக்கு நிக்கா செஞ்ச பிரச்சனை வேற மாதிரி போகிறது, அதனால நான் நிக்கா செய்யறதுக்கு பயந்துக்கிறேன்னு அந்த அம்மா என்ன செஞ்சுச்சுங்க? ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்லி அனுப்புறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு மனைவிமார்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செஞ்சதனுடைய ஒரு அடிப்படை ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி உதுல்லாஹ, நான் அல்லாஹ்கிட்ட துஆ செய்கிறேன் உங்கள் ரோசம் குறையிறதுக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல ரோசத்துக்கு என்ன உம்மு சலமா கவலைப்படணும்? தவறான ரோசத்துக்கு தானே உம்மு சலமாவை கவலைப்படணும். நீங்கள் நல்லத்துக்கு தான், நல்ல விஷயத்துக்கு தானே நீங்கள் ரோசப்படுறீங்க. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி தவறான விஷயத்துக்கு நீங்கள் சந்தேகப்பட்டு ரோசப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் துஆ செய்கிறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மனுஷ வாழ்க்கையில் ரோசம் அப்படிங்கிற விஷயத்தில் 2 வகையான ரோசம் இருக்குது. நல்ல காரியத்திற்காக வேண்டி இந்த மாதிரி காரியம் நடக்காமல் போச்சு, இப்படி மனிதர்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்களேங்கிறதுக்கு ரோசப்படலாம். சும்மா வீட்டுக்குள்ளே போனதுக்கு எல்லாத்தையும் நொச்சுன்னு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னதுங்க? கோபமாயிரும். அதுக்கு பேர் என்னவாயிரும்? கோபமாயிரும். இதை புரியறதுக்கு இன்னொரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ரசூலுல்லாஹ் எங்கே போனாங்க? மேராஜுக்கு போனாங்க. சொர்க்கத்தை பார்த்தாங்கல்ல, நரகத்தை பார்த்தாங்கல்ல. இப்படியே பார்த்துட்டு சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே வர்றப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது மாளிகை ரொம்ப அழகா இருக்குது, இது யாரோட மாளிகை ஜிப்ரீலேன்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் அவர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர். அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? குறைஷி குலத்தை. ரசூலுல்லாஹ் எந்த குலம்? குறைஷி குலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வில இப்படி நினைக்குது, அந்த மாளிகை நமக்கு சொந்தமானது தான். ரசூலுல்லாஹ் மெல்லமா கேட்டாங்க, மன் ஹுவ யா ஜிப்ரீல், அந்த குறைஷி குலத்துக்கு சேர்ந்தவர்ன்றீங்கல்ல, அந்த வகைரான்னு சொல்றீங்களா, அவர் யாரு? ஹூ உமர் இப்னு கத்தாப் அப்படின்னாங்க. இவர் யாருடைய மாளிகை? உமருடைய மாளிகை. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, உமரே ரோசக்காரர், உமரே ரோசக்காரர். அப்படி உமர் மட்டும் ரோசக்காரர் இல்லாமல் இருந்திருந்தா நான் சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். யார் மாளிகைய? உமருடைய மாளிகை பார்த்துட்டு வந்திருப்பேன். ஆனா உமர் ரோசக்காரங்கிறனால திரும்பி வந்துட்டேன். ஏன் என்னைய கேட்காம எப்படி வீட்டுக்கு போனீங்க? ஏங்க, எனக்கு உண்டான ஹக்கு தானே அது. நல்லா புரியுதுங்களா? எனக்கு உண்டான பொருள் தானே அது. ஏன் பொருளை நீங்க என்ன அனுமதி இல்லாம எப்படி நீங்க எடுக்கலாம்னு ஒருத்தர் தான். இதுதான் ரோசம் அப்படிங்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தையை சொன்னோன்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போய் உங்க மேல ரோசப்படுவேனா நாயகமே? நான் போய் உங்களை மேல ரோசப்படுவேனா நாயகமே? என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கண்டா. அப்ப இதுதான் அசல். சொல்றது புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட வேண்டிய ஹக்குகளை குறை வைக்கிறப்ப அந்த மனுஷர் என்ன செய்யறாருங்க? தாய் தகப்ப நான் வளர்த்தேன், நான் உங்களை பாதுகாத்தேன், எனக்கு ஒரு கஷ்டம்ங்கிறப்ப, எனக்கு ஒரு சிரமம்ங்கிறப்ப, எந்த பிள்ளையுமே என்னை பார்க்கலைங்கிறப்ப அத்தாவுக்கு என்ன வருது? அதுதான் ரோசம். என்னை ஹக்கில் கவனிக்கலீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்லங்க, அந்த ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் தெரியுமில்லங்க. ஒரு சஹாபி குச்சி ஊட்டிக்கிட்டு வந்தாங்க. அவங்க நிமிர்ந்து கூட அந்த சஹாபியால் என்ன செய்ய முடியலைங்க, நிற்க முடியல. அந்த சஹாபி உள்ளுக்குள்ளே வர்றாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே என் பொருள், என்னுடைய மகனுடைய பொருள் எனக்கு சொந்தமா என் மகனுக்கு சொந்தமானு கேட்டாங்க. நல்லா விளங்கிக்கணுங்க. அத்தாவுக்கு பணம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், அம்மாவுக்கு பணம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கல்ல, ஊர்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், நான் தான் பார்த்துக்கிறேன், எங்க அத்தாவை நான் தான் பார்த்துக்கிறேன், எங்க அம்மாவை நான் தான் பார்த்துக்கிறேன்னு இப்படியே பேசுறவங்களுக்கு இந்த ஹதீஸ் அழகான பாடம் சொல்லி கொடுக்கும். என்னங்க, அந்த சஹாபி கேட்டாங்க, என் மகனுடைய காசு, என் மகனுடைய சொத்து, என்னுடைய மகனுடைய வருமானம் எனக்கு சொந்ததா என் மகனுக்கு சொந்ததா? என் தேவைக்கு
என்னுடைய மகன் என் வாழ்க்கையில் இருக்கிறப்ப எவ்வளவோ என் ஜோப்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு தடவை கூட ஏப்பா இவ்வளவு எடுக்கிறேன் நான் என்ன செய்யறேன் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்னால் ஏழாமல் ஆகி போயிட்டேன், சம்பாதிக்க முடியாமல் போயிட்டேன், வயசாகி போயிட்டேன், ஏன் தேவைக்கு என் மகன் ஜோப்ல காசு வச்சா ஏன் எடுத்தேன்னு கேட்குறான். சொல்ற புரியுதுங்களா? ஏன் எடுத்தேன்னு கேட்கலாம். அப்போ அந்த காசுக்கு நான் சொந்தக்காரனா அவர் சொந்தக்காரனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, மாலுக்க வ இஸ்ஸத்துக்க, உன்னுடைய கண்ணியமும் உன்னுடைய பொருட்களும் உன்னுடைய அந்தஸ்துக்களும் உன்னுடைய எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? உனக்கு சொந்தம் கிடையாது, உன் தகப்பனாருக்கு சொந்தம். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அத்தாவுக்கு என்ன வருது? ரோசம் வருது. சொல்றாங்க இல்லைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க எவனுமே என்னை பார்க்கல, ஒரு பொட்டை பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ அத்தாவுக்கு என்ன வருது? என்னுடைய ஹக்குப்பா, என்னை நீங்க பார்க்க வேண்டியது கடமை. என்னுடைய கடமையை நீங்க கவர வச்சு போட்டு நீங்க என்ன இருந்தா அப்புறம் எனக்கு ஆத்திரம் வராம என்ன செய்யும்? அந்த கபரு வெளிச்சமா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனுடைய கண்களில் இருந்தோ தாயுடைய கண்களில் இருந்தோ ஆனந்த கண்ணீர் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிட்டோம். அதுலயே வேதனைப்பட்டோ நொந்து போயோ நூடுல்ஸ் ஆகியோ நொந்து மன நெருக்கடியில கண்கள் இருந்த கண்ணீர் வந்துச்சுன்னு சொன்னோம்னா அவங்க மன்னிக்காத வரைக்கும் நம்ம கபரு வெளிச்சமே ஆகாது. என்னங்க ஹதீஸ் கேட்டிருக்கும்ல? ஒரு ஹதீஸா? கலிமா சொல்ல முடியல சஹாபி, தத்தளிக்கிறாரு சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் என்னன்னு கேட்டாங்க. இந்த இருக்காங்க, போனாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னம்மா உன் மகனை கொண்டு போய் அப்படி நெருப்புல போட்டா ஒத்துக்குவியா நீ? இல்லைங்க நாயகம், அப்படின்னா வந்து மன்னிச்சு விடுங்க, அப்பதான் கலிமா வரும்ட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் தெரியும்ல நமக்கு. இப்போ மன்னிக்கப்படுகிற போதுதான் அங்க என்ன வருது? கலிமா வருது. இதுதான் இந்த நேரத்துல தான் மனுஷனுக்கு என்ன வரும்? ஆத்திரம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறவர் என்ன செய்யறாரு? கவலைப்படுறாரு. எப்பா உங்க தகப்பனார் இவ்வளவுலாம் செஞ்சு வச்சாரு, இவர் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க இப்படி விட்டு போயிட்டீங்க. நேற்று ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, ரேமன்ஸும் துணிக்கடை இருக்குது இல்லைங்க, என்னங்க உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற இதை உருவாக்கியவர் அனாதையான நிலையில வஃபாத்தாகி போனாராம். பிள்ளைங்க யாருமே என்ன செய்யல, பார்த்துக்கல, வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டாங்க. அப்ப என்ன வருது அங்க? ஆத்திரம் வருதா இல்லையா மனுஷனுக்கு? இதுதான் அசல் ஆத்திரம். ஒரு மனிதனுடைய ஹக்குகள் குறைவு வைக்கப்படுகிற போது என்ன வருது? ஆத்திரம் வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எனக்கு செய்ய வேண்டிய பண்புகள்ல நீங்க குறை வைக்கிறப்ப நான் என்ன செய்யறேன்? நான் ஆத்திரப்படுறேன், நான் அந்த இடத்துல ரோசப்படுறேன். அல்லாஹ்வை விட ரோசப்படக்கூடியவர் இந்த துனியாவில் யாருமே கிடையாது. இந்த ரோசப்படக்கூடிய அல்லாஹ் தாலா தான் மனிதர்கள் திருந்தி வாழணுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? சமூகத்தில் அல்லாஹ் தாலா நபிமார்கள் என்ன செய்யறான்? அனுப்பிச்சு வைக்கிறேன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப மனுஷ வாழ்க்கையில என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது? ரோசம் இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. ரோசம் இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸு. இந்த ஹதீஸு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க? அங்க வீட்டில் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல இருந்து என்ன வருது? உணவு வருது. ஹப்ஸா ரலியல்லாஹு இருந்து உணவு வருது. இந்தாம்மா ஹப்ஸா, இது இந்தாம்மா ஆயிஷா, ஹப்ஸா உணவு கொடுத்து விட்டுருக்குது, போப்பா அனசு உள்ள போய் வீட்டில் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா போயிட்டே இருந்தாங்க. ஆயிஷா நாயகத்தின கொடுத்தாங்க, வச்சாங்க, டப்புன்னு வச்சாங்க, சட்டி உடஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் வர்றதே என்கிட்ட ஒரு நாளைக்கு தான், அப்பத்தான் நீ உணவு கொடுத்து வரணுமா? நானே பெருமானார் கிடைச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்பத்தான் நீங்க உங்க பாசத்தை காமிச்சு வரணுமா? சட்டி உடஞ்சு போச்சு, சட்டி உடஞ்சு போச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கீழே குமிஞ்சு கொட்டி போன சிதறி போன உணவுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? எடுத்து வச்சு ஓரம் தள்ளி வச்சுட்டு அதை சுத்தப்படுத்திட்டு வீட்டிலேருந்து ஒரு நல்ல சட்டி எடுத்து கொடுத்துட்டு, அனசே போ, உங்க அம்மா ரொம்ப ரோசக்காரமா இருக்குது, அப்புறம் பேசிக்கலாம் போன்ட்டாங்க. அங்க என்ன வருது? ரோசம் வருது. என்னுடைய ஹக்குப்பா, என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து ஒரு நாளா வாய்ப்பா கிடைச்சிருக்கிறாங்க, ஹக்கில் நீ எது குறுக்கிடுற? சொல்ற புரியுதுங்களா? எனக்கு செய்யப்பட வேண்டிய அமல்கள் மனுஷன் விட்டு போட்டு வேற யாருக்கோ போய் பாவமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க எனக்கு என்ன வருது? ஹதீஸ் புரியுதுங்களங்க? நான் இதை சொல்றதுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்ப அல்லாஹ்வுடைய உலகத்துல ரோசக்காரன் யாருமே கிடையாது. அப்ப நாம தப்பு செஞ்சா யார் ரோசப்படுறா? அல்லாஹ் சங்கடப்படுறான். என்னங்கப்பா இப்படி செய்யறீங்க, என்னப்பா இப்படி செய்யறாங்க மனிதர்கள், என்ன அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ரோசப்படுறான்னு என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த ஹதீஸின் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பாவமான காரியத்தை, அசூசையான காரியத்தை செய்கிற போது யார் கவலைப்படுறா? அல்லாஹ் கவலைப்படுறான், அல்லாஹ் சங்கடப்படுறான். அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ரொம்ப ரொம்ப நிந்திச்சு அல்லாஹ் நொந்து போகிறாங்கிறது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க?
சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி அப்படி நொந்து போகிற, அப்படி சங்கடப்படுற அல்லாஹ்தால நம்மளை என்ன செய்யலாம்? தண்டிக்கலாம்ல. என்ன செய்யலாங்க? அடுத்த நிமிஷமே அதாப இறக்கலாம் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலலாம் தப்பு செஞ்சா என்னங்க தண்டனை? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தப்பு செஞ்சா என்ன தண்டனை? நெத்தியில எழுதிரும் ஹுவ ஃபாசிகுன், அப்பா பாவிப்பா. நம்மளை மாதிரி தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு தக்குவாதாரியாவெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் ஒன்றும் வர முடியாது. அடுத்த நாள் வீட்டு வாசலில் அங்கே ஸ்லேட்டு மாதிரி ஒன்று தொங்கும். எப்போ பாவமான காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற ஆள் உள்ள ஒருத்தர் இருக்கிறானப்பா, வெளியே வந்தால் பாவின்னு எழுதிரு. எதுவுமே நம்ம உம்மத்தில் கிடையாது. எதுவுமே நம்ம உம்மத்தில் கிடையாது. ஏன் ஹபீப் கோபிச்சுக்குவார்ல? யாரை பார்க்குற? அல்லாஹ் தஆலா யாரை பார்க்குறாங்க? ரசூலுல்லாவை யார் அல்லாஹ் பார்க்குறாங்க? யாரை பார்க்கல? நம்மளை பார்த்துருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருந்துருக்கணும்? அதாப இறக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கணும். ஏன் ஹபீப் கொஞ்சோன்னு சங்கடப்பட்டா எனக்கு என்ன வாய் போயிடும்? சங்கடப்பாயிரு போயிரும்ல. என் புள்ள கவலைப்பட்ட எனக்கு கவலைப்பட்ட மாதிரி இல்லை. இது அணுவாக நேசிக்கிறவன் அல்லாஹ் தஆலா. அதனால தான் அல்லாஹ் அடுத்து சொல்றான், என்னை விட மன்னிக்கிறவன் வேற யாருமே கிடையாது. அதே ஆளு ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு அறகுறையா கேட்டாலும் என்ன செய்யறேன்? நான் மன்னிச்சு வெளியே அமைச்சிடறேன். என்னப்பா சொர்க்கத்துக்கு போப்பா, நரகத்துக்கு போப்பா, வேகமா போறாரு. ரொம்ப பிரபலமான ஹதீஸ். வேகமா போறாரு. என்னப்பா இவ்வளவு வேகமா போற? துனியாவில் தான் உன் பேச்சை கேட்கல, எங்கேயாச்சும் உன் பேச்சை கேட்கறேன்னு. போ சொர்க்கத்துக்கு போ. எங்க போங்க? சொர்க்கத்துக்கு போ. நரகத்துக்கு போறவர் திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு, எங்க இறக்கப்பட்டு என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி. வாங்க சொர்க்கத்துக்கு போங்க. எவ்வளவு இறக்காம இல்லாமல் யாரு? அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் ரோசப்படுறான். அந்த ரோசத்தை நாம கொஞ்சம் மதிக்க வேணாமா? அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேணாமா? ரோசப்படக்கூடிய நிலையில் நம்ம ரப்பை சந்திச்சா அல்லாஹ் எவ்வளோ சங்கடப்படுறான். ஏதாவது எசக்க புசக்க கேட்டால் யார் கோச்சுக்குவாங்க? என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சுக்குவாங்கல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தலையை தூக்கி சஜிதாவிலிருந்து எந்திரிச்சு வாங்குங்க முகம்மது, நீங்கள் வந்தால் தான் இங்கே ஃபைனல் பண்ண முடியும். என் உம்மத்துக்கு வாக்குறுதி கொடு, அப்போ தான் நான் எந்திரிப்பேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இவ்வளவு செய்திகளே என்ன செய்யற அல்லாஹ்ல இந்த ஆயத்தில் என்ன செய்யறான்? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்போ வாழுகிற காலத்தில் நல்ல செய்திகளை உள்வாங்கி நல்லதன் பிரகாரம் நடக்கணும். தவறான செய்திகளை உள்வாங்கி அதை விட்டு என்ன செய்யணும்? ஒதுங்கி வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதற்கு அடுத்த வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன செய்கிறாங்க? அதை சார்ந்து இருக்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்ப்போம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. வாரம் ஒரு முறை எதற்காக வேண்டி இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கொடுக்கிறோமோ அதை நீ முழுமையாக கபூல் செய்தருள்வாயாக. அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் பக்குவத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் உயர்வாக நினைத்து அவர்களை கண்ணியப்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அவர்கள் வாழுகிற காலத்திலே அவரிடத்திலே முஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக்கை எனக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ഖൈരി ഖൽഖിஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலவாத்.